ஓகேம்மா. அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் வேச் அவர்களின் மலர் மருத்துவம். மலர்களின் வழியாக இறைநிலையை எப்படி அடையலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஒரு மருந்தை எடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற நல்ல அதிர்வலைகள் நம்ம உடம்புல நுழைஞ்சு அது வேலை செய்யுது. நம்மளோட பிரச்சனையோ இல்ல நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குது. இப்போ இந்த உலகத்துல நிறைய ரெமெடி சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா? ஆனா மனசுக்குன்னு பிரத்யோகமான இடத்தை கொடுத்து நம்ம ஆன்மா சொல்ற வழிய காட்டுற ஒரே ஒரு மருத்துவ முறை நம்ம டாக்டர் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்த இந்த 38 மலர்கள் மட்டும்தான். இப்ப இந்த 38மே அனைவரின் வீட்டிலும் கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல கலந்துக்கிறவங்க இல்ல புதுசா உள்ள வந்தவங்க எடுத்துக்கிட்டாலும் இல்லைன்னாலும் இந்த 38மே நம்மளோட மனநிலையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வரும். வீட்டுல இருந்தாலே அது தன்னோட வேலையை செய்யும். இயற்கையில பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்திலையும் உயிரினங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இயற்கையில பிரபஞ்சத்துல உயிரினங்கள், பஞ்சபூதங்கள், தாவர இனங்கள் வர எல்லாமே முழுமைத்தன்மையில தான் இருக்கு. மனிதன் மட்டும்தான் இந்த குறைத்தன்மையில இருக்கான். மனிதன் கூட தெய்வீகமானவன் தான். ஆனா அவனுக்கு அது தெரியாததுனாலதான் அவன் தன்னை குறைத்து மதிப்பிட்டுக் கொள்கிறான் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. எல்லாருடைய அகமும் ஆன்மாவும் ரொம்பவே புனிதமானது, தெய்வீகமானது, முழுமையானது. ஒரு மலரின் தன்மையில நாம முழுமை பெறும் போது எல்லா மலர்களின் தன்மையிலும் நாம முழுமை பெற்றவங்களா ஆகிடுறோம். இப்ப நம்மளுக்கு 7 குரூப்பா டாக்டர் பேட்ச் அவர்கள் பிரிச்சு கொடுத்திருக்காரு. அதுல லோன்லினஸ் குரூப், நான் சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பிரசன்ட் சர்க்கம்டன்சஸ்ன்னு ஒரு குரூப், ஃபியர், ஓவர் சென்சிட்டிவ் டு இன்ஃப்ளூயன்ஸ், அன்சர்டைனிட்டி, டிஸ்பாண்டன்சி அண்ட் டிஸ்பேர், ஓவர் கேர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் இப்படின்னு நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்திருக்காரு. இப்போ இந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற மலர் பாத்தீங்கன்னா ஜென்ஷன் ராக் ரோஸ். ஜென்ஷன் பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா சோலார் பிளெக்சஸ், அதாவது மணிப்பூரகத்துல இது வேலை செய்யுது. அன்சர்டனிட்டிங்கிற குரூப்ல இந்த மலர் வருது. ஜென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கையின் மலர் ஜென்ஷன். உண்மையின் மீது நம்பிக்கை அளிக்கும் ஒரு மலர் இது. நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கையை ஏற்கும் தன்மை கொடுக்கும் கூடிய ஒரு மலர். இருதயத்தின் வழி செல்லுங்கள் அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் இது. சந்தேகத்திலிருந்து உறுதிப்பாடு. இந்த செடி பாத்தீங்கன்னா மலையோட உச்சியில இருக்குமா. அதிக சுண்ணாம்பு சக்தி கொண்டது. இது வேர் விடுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுமா. இந்த மலரோட 5வது இதழ், இதுக்கு 5 இதழ்கள். அந்த 5வது இதழ் வந்த உடனேயே அந்த 5வது இதழ் டக்குன்னு கீழே விழுந்துருமா. எனவே எப்பயுமே அந்த 4 இதழ்களை கொண்டுதான் இது நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கசப்பான சுவை கொண்டது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றார்கள் போல இலைகள் இதுக்கு இருக்குமா. சந்தேக பிராணிகளுக்கு ஏற்ற மலர். இதன் வேர்கள் பாத்தீங்கன்னா கசப்பு தன்மையோட இருக்குமா. இதோட நிழல் தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா மனசுல நம்பிக்கை குறைவா உள்ளவங்களுக்கு, தன் திறன் மீது அதிக சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு இந்த மலர் கொடுக்கணும். காரணத்துடன் கூடிய மன அழுத்தம், மன அழுத்தத்துடன் கூடிய ஒரு பயம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற பயம். வாழ்க்கையை எப்பயுமே இவங்க எதிர்மறை தன்மையோடு பார்ப்பவங்க. இவங்க அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு வாழ்க்கையில ஸ்தம்பித்து ஒரு கட்டத்துல அப்படியே நின்றுவாங்களாம். உள்ளுணர்வை நம்பாம தன்னோட அறிவை மட்டுமே நம்பி செய்யும் போதுதான் இந்த மாதிரி ஒரு தடை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நடந்துருச்சே அப்படின்ற மனநிலையில இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வெளியில கிளம்பும் போது சகுன தடை பார்ப்பவங்க. எப்பொழுதும் வேண்டுமானாலும் ஒரு முடிவை எடுத்துருவாங்க. ஆனா ஜென்ஷன் முடிவெடுக்க மாட்டாங்க, தள்ளி போடுவாங்க.
வெளியில கிளம்பும் போது சகுனத்தடை பாக்குறவங்க வந்து ஸ்க்லராந்தஸ் எப்போ அவங்க வந்து எப்ப வேணும்னாலும் டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்களாம். ஆனா ஜென்ஷன் வந்து முடிவை எடுக்காம தள்ளி போடுறவங்க. இவங்களுக்கு வாய்ப்புகள் வந்த போது கூட வந்து அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லாததுனால வந்து இவங்க முடங்கிடுவாங்களாம் இவங்க. தனக்குத்தானே விதித்துக் கொள்கிறார்கள் அப்படின்றாங்க. அதாவது தனக்குத்தானே விதித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னா, நம்மளுக்கு இப்படி இவ்வளவுதான் அப்படின்னு அவங்களே அதை கற்பனை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை. தான் செய்யக்கூடிய செயல்ல ஏதேனும் பின்னடைவு ஏற்பட்டு இனி இவ்வளவுதான் அப்படின்னு கூறக்கூடிய மனநிலையில இருக்கிறவங்க. நம்மால முடிக்க முடியுமா அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வந்து இவங்க தேக்கி வச்சிருக்கிறதுனால கசப்பான நிகழ்வுகளே இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். இந்த செடியோட வேர் பாத்தீங்கன்னா கசப்பானதா இருக்குமா. திருமண வாழ்க்கை ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு வந்து எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு விவாகரத்து செய்யக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவங்க இவங்க. நிறைய சந்தேகம் இருக்கும் இவங்க. வாழ்க்கையில வந்து நான் எல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆனா முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க. ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்து அந்த பாதையில போயிட்டு இருப்பாங்க. அதை அப்படியே போட்டுட்டு திரும்பியும் வேற ஒரு பாதைக்கு செல்லக்கூடிய நபர்கள். எனக்கு நல்லா தெரியும் இது போலதான் பிரச்சனை வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த வார்த்தையை சொல்லக்கூடியவங்க. என்னால முடியாது, எனக்கு அதற்கான திறமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இவங்க வந்து வெற்றியை அடைய வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க. யதார்த்தமான இலக்குகளை கூட வந்து இவங்களால அடைய முடியாது அப்படின்னு டாக்டர் வாட்ஸ் குறிப்பிடுறாரு. தெளிவான சந்தேகத்தை, அதாவது எனக்கு இப்படிதான் தோல்வி ஏற்பட்டது, அதனால இதுலயும் தோல்விதான் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். துன்பத்தை பழகி பழகி இவங்களுக்கு வந்து துன்பம் தான் வாழ்க்கை அப்படின்னு ஆகிவிடக்கூடிய நபர்கள் இவங்க. ஒரு போட்டியில கூட வந்து முதலே முடிவு பண்ணிடுவாங்களாம், நாங்களாம் இதுல வெற்றி பெற மாட்டோம் அப்படின்ற முடிவோட தான் அந்த போட்டியில கலந்துக்காம கூட இருக்கிறவங்களா இருப்பாங்க இவங்க. இவங்களுக்கு விரக்தியான மனநிலையில அடிக்கடி இருக்கிறதுனால இவங்க முகத்துல பாத்தீங்கன்னா கூட அவ்வளவா மலர்ச்சி இருக்காதான். ஏதோ ஒண்ணு வந்து பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறவங்க. எதிர்மறையான வார்த்தைகளை வந்து அதிகம் பயன்படுத்துவாங்க. நல்ல எண்ணம் இவங்களுக்கு இருக்காது. இதனால இவங்களோட தனித்தன்மையும் வெளியில தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய நபர்கள், ஒற்றன் வேலை பார்ப்பவர்கள், இவங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்காது. தோல்வியை கண்டு துவண்டு விடுவார்கள். எதிர்பார்த்த நன்மை கிடைக்காத பொழுது இவங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுனால ஏமாற்றம் கொள்ளக்கூடிய நபர்கள். சிறிய குழப்பங்களுக்கு கூட அதிகமா வருந்தக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஜென்ஷன் டைப் நபர்கள். இவங்களுக்கு வந்து எப்பயுமே யாராவது ஒருத்தர் பாராட்டிட்டே இருக்கணும், இல்லைன்னா இவங்க வந்து சோர்ந்து போயிடுவாங்களாம். இருக்கிறத நினைச்சு பார்க்காம இல்லாததுக்காக ஏங்கக்கூடியவர்கள் இவங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு பாடத்துல மட்டும்தான் தோல்வி அப்படின்னா ஜென்ஷன் கொடுக்கணும். தனக்கு இல்லாத ஒரு தகுதியை இருப்பது போல காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். சந்தேகம் மற்றும் விரக்தி மனநிலை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பணவரவுல கூட இவங்களுக்கு ஒரு தேக்கம் இருக்கும். சந்தேகமும் விரக்தியும் வாழ்க்கையில இல்லைன்னா இவங்களோட வாழ்க்கை வந்து மிக அழகானதா இருக்கும் அப்படின்னு டாக்டர் பாஷ் குறிப்பிடுறாரு. இப்போ ஒரு கியூல நின்னுட்டு இருக்காங்க, நிறைய மக்கள் நின்னுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கியூ, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்ல ஒரு சினிமா தியேட்டர்லயோ ஒரு கியூ. அந்த கியூவை பார்த்த உடனே ஐயோ இங்க போய் நிக்கணுமா அப்படின்ற மனநிலை கொண்டவங்க இவங்க. ஃப்ளவர் ரெமெடி எடுக்கிறதுல கூட இவங்களுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது கரெக்டா ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குமா. கவலையை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். இதோட முழுத்தன்மையில பாத்தீங்கன்னா இறைவா என்னை இந்த அவநம்பிக்கையிலிருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்பிக்கையையும் விதியையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா மாறிடுறாங்க. ஏன்னா எனக்கு வந்து இதெல்லாம் நன்மையா தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இவங்க. இந்த மலர் வந்து சந்தேகத்திலிருந்து ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்துது. மூட நம்பிக்கையின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையை வந்து குறைச்சிக்கிறாங்க. தன் மீது மட்டுமே அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய நபர்களா மாறிடுறாங்க. மிக பெரிய அளவில் சிந்தனை செய்பவர்கள் இவங்க.
பெரிய பெரிய வேலைகளை கூட லகுவாக செய்யக்கூடியவர்கள் இந்த ஜென்ஷன் முழு தன்மையாளர்கள். உறவுகளுக்குள்ள வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்து இது இது என்ன பண்ணணும், இது என்ன எனக்கு தேவையா இல்லையா அப்படின்ற மனநிலை வரும்போது இந்த மலர் எடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து அங்க நிகழும் அப்படின்னு டாக்டர் வாஷ் குறிப்பிடுறாரு. யதார்த்தமான வாழ்க்கை வாழ வேணும்னாலும், யதார்த்தமான முடிவுகள் எடுக்கணும்னாலும் இந்த மலர் எடுக்கும் போது நம்மளுக்கு உதவியா இருக்கும். எங்கும் எதிலும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெற வேணும்னா நாம செல்ற இடத்துக்கு நாம எங்கெங்க போறோமோ அங்க எல்லாமே நம்மளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கணும்னாலும் இந்த மலர் வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற குறையை வந்து நிவர்த்தி செய்ய இந்த மலரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நிறுவனத்துல வந்து என்னுடைய திறமையை வெளிக்காட்டணும்னா இந்த மலர் எடுத்துட்டு நம்ம போனா நம்மளோட முழு திறமையையும் அங்க நம்ம காட்ட முடியும். இப்போ இந்த மாதிரி நபர்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து ஒற்றுமை இருக்காது. ஆனா இந்த மலர் எடுக்கும் போது அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஒற்றுமையான ஒரு குடும்பமா வந்து மாறுது. ஒரு இலக்கை எவ்வாறு அடைவது அப்படின்னு தெரியப்படுத்தி கொள்ள வந்து இந்த மலர் வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கும். இவங்க செய்யறத வந்து யாருமே செய்ய முடியாதான். அதாவது ஒரு அடுக்குல பாத்தீங்கன்னா ஒரு மலர் தான் வருமா. அதனால வந்து இவங்க மிக பெரும் சாதனை செய்வாங்க அப்படின்னு டாக்டர் பேஸ் சொல்றாரு. குழந்தைங்க வந்து படிப்புல வந்து கொஞ்சம் மந்தமா இருக்காங்க, குறைவா தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் 2 பேருக்குமே இந்த மலரை எடுக்கும்போது படிப்புல வந்து ஒரு நல்ல வளர்ச்சி வந்து அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படின்னும் டாக்டர் பேஸ் குறிப்பிடுறாரு. ஒரு கதவை மூடினா மத்தொரு கதவை திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த ஜென்ஷன் மலர் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும். என்னோட இறைவன் வந்து எனக்கான வழியை காண்பிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஹீலர்ஸ்க்கு வந்து இந்த மலர் ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்துல வந்து அனைத்தையும் சாதனை செய்ய இந்த மலர் வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கு. இது ஒரு துக்க நிவாரணின்னு சொல்றாங்க. எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் போறோம், நம்மளுக்கு வந்து பொருட்கள் வந்து குறைவான விலையில நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கும் போது இந்த மலரை நம்ம எடுத்துட்டு போலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க போகணும்னா கூட, அதாவது நம்மளுக்கு கரெக்டா ஃபிட் ஆகுற மாதிரி நம்மளுக்கு பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட வந்து ஜென்ஷன் வந்து நம்மளுக்கு நல்ல உதவியா இருக்கும். தீர்க்கும் உடல் நோய்கள் பாத்தீங்கன்னா ஒரு உடம்புல வந்து ஏதோ ஒரு இடம் சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு உறுப்புகள் இந்த உறுப்பு மட்டும் சுருங்கிடுச்சு, இந்த ஒரு கண் சுருங்கிடுச்சு, இந்த மாதிரி ஒரு உறுப்பு மட்டும் செயல்படல அப்படின்னு, அதாவது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஒரு உறுப்பு சுருங்கி இருக்கும் போது வந்து ஜென்ஷன் கொடுத்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுற குழந்தைங்களுக்கு வந்து ஜென்ஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம உடல்ல வந்து குறிப்பிட்ட ஒரு உறுப்பு சுருங்கிடுச்சு இல்ல உடல் செயல் படல அப்படின்னாலும் ஜென்ஷன் வந்து அங்க நல்லா வேலை செய்யும். வயதானவர்களுக்கு பாத்தீங்கன்னா முக சுருக்கம் இருக்குமா. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அவநம்பிக்கை வந்து அந்த வயசான காலத்துல இருக்கிறதுனால அந்த வயதானவர்களுக்கு வந்து முக சுருக்கம் வரும்போது இந்த ஜென்ஷன் கொடுக்கும்போது அங்க அது சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. மரபணு வழியாக, அதாவது நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், நம்ம முன்னோர்களுக்கு இருந்தது அதனாலதான் எனக்கு வந்தது அப்படின்ற மனநிலை, மரபணு வழியாக வரக்கூடிய நோய்களை கூட இந்த ஜென்ஷன் வந்து தீர்க்குது. இவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனையா இருக்கு, நமட்டு சிரிச்சுக்கிட்டு எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இயற்கை வந்து எனக்கு சதி செஞ்சிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதேனும் கருத்து சொன்னால் அதனை காட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இப்படி நடந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இது இந்த ஜென்ஷன் வகையில வருவாங்க. இப்போ இந்த ஜென்ஷன் பத்தின ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற மலர் வந்து ராக் ரோஸ். ராக் ரோஸ் வந்து எங்க ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பியர் குரூப்ல வருது. சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற சக்கரத்துல வந்து இது இயங்கக்கூடியதா இருக்கு. ராக் ரோஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த மலரை பத்தி அதிகமா பேசியிருக்கோம். மாயாஜாலத்தின் மலர் இது. செழிப்பிற்கான மலர், மீட்பின் மலர், ரத்தம் சம்பந்தப்பட்டதான் இந்த மலர்.
ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த 12ஆம் ஸ்தானம் வந்து மனச வந்து கட்டுப்படுத்தக்கூடியதான். 12 ராசிகளையும் குறிக்கக்கூடியது. இதோட வந்து இந்த ராக்ரோஸோட வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் இந்த 12மே இப்ப நம்ம பார்த்த எல்லா இந்த மலர்களுமே வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 12 அதோட இந்த ராக்ரோஸோட அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி வந்து முடியுது. மனிதர்கள் வந்து 12 வகை. அதனாலதான் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸும் 12 வகையா கொண்டிருக்காரு டாக்டர் பேட்ச் அவர்கள். ரெஸ்கியூ ரெமெடியில வந்து நம்ம ஏற்கனவே வந்து இம்பேஷன்ஸும் கிளிமாட்டஸும் பார்த்திருக்கோம். இது 3வது மலரா வரது. இந்த ராக்ரோஸ் வந்து ரெஸ்கியூ ரெமெடியில ஒரு மலர் இது. இந்த மலர் வந்து மஞ்சள் நிறமுடையது. இந்த மலர் வந்து கீழே விழுந்திருக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் மாதிரி இருக்குமா. சூரிய ஆற்றலை வந்து கிரகித்து வைத்திருக்கிறது. இந்த மலர் வந்து ஒரு நாள் மட்டும்தான் செடியில இருக்கும். அதன் மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த இதழ்கள் வந்து உடனே கீழே விழுந்து விடக்கூடியதாக இருக்கிறது. மேலும் நம்பிக்கை அளிக்கக்கூடியது. இந்த தண்டு பாத்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு இருக்குமா. இந்த மலர் வந்து 108 டிகிரி திரும்பி இருக்குமா. அதாவது சுற்றி இருக்கக்கூடிய சூழலை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்குமா இந்த மலர். இந்த செடி இருக்கும் இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய எறும்புகள் இருக்குமா. இதனோட தண்டு மிக கடினமாக இருக்கும். அதாவது உலக வாழ்க்கையில தான் நம்மளுக்கு துன்பம் அப்படின்னு காட்டக்கூடியதா இந்த மலர் இருக்குன்னு சொல்றாங்க. கற்களாக இருக்கும் மண்ணில் வந்து வளரக்கூடியது. நிழல் தன்மையில பாத்தீங்கன்னா பீதி, திகில், பயம் இந்த ரெண்டுமே கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு வந்து இருதயம் வந்து டக்கு டக்குன்னு மேல கீழன்னு அடிச்சுட்டே இருக்குமா. கனவுல கூட வந்து ரொம்ப பயந்துக்கிறது. ஏன் பயம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம உணராததுனாலதான் பயம் வருது. தெய்வீகத்தன்மை இருக்கு அப்படின்னா நம்ம பயமே கொள்ளக்கூடாது அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு செல்லிலும் ஒவ்வொரு அணுவிலும் கூட வந்து இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து அந்த திகில் பயம் வந்து இருக்குமா. ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட குடும்பத்துல வந்து கஷ்டம், வேலை இல்ல பொருளாதாரத்துல ஏதோ ஒரு சரிவு வந்து இருந்திருக்கும். அதனாலதான் இவங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு செல்லிலும் வந்து அது பதிவாயிருக்கு அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. எப்பயுமே வந்து அடுத்தது என்ன நடந்துடுமோ அப்படின்ற அந்த அந்த பயத்திலேயே இருக்கக்கூடிய நபர்கள். வயிற்றுல ஒருத்தர் வந்து நாம எதிர்பார்க்காத போது குத்திட்டா எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து இருக்கக்கூடியவங்க இவங்க. எப்பயுமே வயிற்ற பிடிச்சிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாம். பீதியில் வந்து வியர்க்க ஓடும் நபர்கள். நெஞ்சம் வந்து படபடப்புடன் இருப்பவங்க. இவங்களுக்கு வந்து அட்ரினலின் சுரபி வந்து அதிகமா வேலை செய்யுமா. எனக்கு என்ன 10 கையா இருக்கு அப்படின்னு சொல்கிற நபர்கள் எல்லாருமே வந்து இந்த ராக்ரோஸ் டைப்ல வருவாங்க. முழுத்தன்மையில பாத்தீங்கன்னா அந்த 10 கையும் செய்யற வேலையோ அந்த 2 கை செய்யுமா இவங்களுக்கு. வேர்கள் வந்து அதிகமா நீளமா இருக்குமா வேர்கள். அதனால இவங்களுக்கு வந்து அதிகமான பயத்தையும் பீதியையும் வந்து இவங்க மனசுல வந்து அழுத்தி வச்சிருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பயத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட நரம்புகள் வந்து அப்படியே நஞ்சு போன மாதிரி இருக்குமா. இதனால இவங்களுக்கு வந்து உடல் சக்தி கூட முழுமையா இருக்காது அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இப்போ நாளைக்கு வந்து நம்ம பல்லு டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா அதுல ஒரு பீதி ஏற்படும் பாத்தீங்களா. அந்த பீதியும் பயமும் தான் இந்த ராக்ரோஸ் பயம். தர்க்க ரீதியான காரண காரியங்களை அதாவது எதற்கெடுத்தாலும் முன்பு நடந்தது போல இப்பயும் நடந்துடுமோ அப்படின்னு உணரக்கூடிய நபர்கள். இவங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து இவங்க மனசு வந்து உடைஞ்சு போயிடுமா. மனசும் உடலும் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு முரண்பாடுகள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா இவங்களுக்கு. இவங்க வந்து விபத்தையோ இல்ல ரத்தத்தையோ பார்த்தா உடனே மயக்கம் அடைஞ்சிருவாங்களாம். ஒரு சிலர் வந்து விபத்துல இருந்து தப்பிய பிறகு கூட தன்னுடைய உடலில் வந்து அந்த பயம் வந்து அந்த அவங்களோட உடல்ல வந்து அந்த பயம் வந்து அந்த செல்களை போய் தேங்கி விடுமா. பேரச்சத்தை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. மனதில் மறைக்கப்பட்ட அச்ச உணர்ச்சி வந்து இவங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கும். சோ வாழ்நாள் முழுவதுமே இவங்க பயத்துடனேயே வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து அந்த பயத்தினால பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்பு வந்து மரத்து போய் ஒரு பனிக்கட்டி போல உறைஞ்சு போயிடுமா இவங்களுக்கு. அடுத்து வந்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிற அந்த திகில் பயம்.
தன்னுடைய திட்டப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னா கூட இவங்க வந்து உடனே பீதி அடைந்து அந்த செல்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா செல்களுமே அந்த பயத்துடனேயே இவங்களுக்கு இருக்குமா. இவங்க வந்து ஆம்புலன்ஸ பார்த்தா கூட வந்து டக்குன்னு ஒரு பயந்துக்கிறது இல்ல அலறதுமா இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ராக்ரோஸ்ல நிழல் தன்மையில இருந்தாங்கன்னா கொஷின் பேப்பர் பார்த்ததும் வந்து டக்குன்னு பீதி ஆயிடுறாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ராக்ரோஸ் கொடுக்கணும். நான் நினைச்சது வரலையே அப்படின்னு சொல்ற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்க்லராந்தஸ் அப்படின்ற மலர் வந்து வரும். ஒரு கூட்டத்தை பார்த்தா கூட அங்க தள்ளுமுள்ளு நடந்துட்டு இருந்துச்சுன்னா கூட இவங்க டக்குன்னு அங்க போக மாட்டாங்க. ஏன்னா பயம் வந்துடும் இவங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு சாலையில போயிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு வாகனம் நம்மள உரசிக்கிட்டு போகும் இல்லையா? அப்போ ஏற்படக்கூடிய அந்த திகில் பயம் தான் இந்த மனநிலை. இந்த இந்த நபர்கள் பாத்தீங்கன்னா பயத்தை வந்து தனக்குள்ள வச்சிருக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னும் டாக்டர் பாஸ் குறிப்பிடுறாரு. இதோட முழு தன்மையில பாத்தீங்கன்னா பூகம்பம், நிலநடுக்கம் வந்தால் கூட வந்து ஞானி மாதிரி மன சமநிலையில் இருக்கக்கூடிய அந்த அமைதி வந்து இவங்க கிட்ட எப்பயுமே இருக்குமா. மனநிலையில கூட ஒரு சின்ன மாற்றம் கூட இவங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. இரவுல வந்து குழந்தைங்க ஏதாவது பயந்துகிட்டு அழுதாங்கன்னா இந்த மலரை கொடுக்கும்போது அவங்க சமாதானமா தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையில ஏற்படுற மிகப்பெரிய மாற்றங்களில் இருந்து மீண்டு வரும் நபர்கள் இவங்க. இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆற்றலும் வந்து இவங்க வச்சிருக்கிறவங்களா மாறிடுறாங்களாம். இந்த இந்த நபர்களுக்கு வந்து ஏதாவது விபத்துல சிக்கிக்கிட்டாங்கன்னா இந்த மலரை கொடுக்கும் போது அந்த பீதியில இருந்து இவங்க வெளியில வந்துருவாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆச்சரியப்படும் நபர்கள், அடிக்கடி ஆச்சரியப்படக்கூடிய நபர்கள் இவங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நன்றியுணர்வு நிறைய இருக்கிறவங்களாம் இவங்க. அதிர்ச்சியிலும் பயத்திலும் இருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மலர். பேய் பிசாசு அப்படிங்கிற கற்பனையில பார்க்கிறேன் நானு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும், தூக்கத்துல இருந்து வந்து அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். தன்னை மீறி ஒரு செயல் நடக்குது, அந்த சூழலுக்கு வந்து இறைவனோட துணையும் தன்னோட ஆற்றலும் திறனும் கூட தேவை அப்படிங்கும் போது இயற்கையின் ஒத்துழைப்போட இந்த மலரை எடுக்கும் போது நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து சாதகமா நடக்க ஆரம்பிக்குமா. இந்த மாதிரி நபர்களுக்கு ராக்ரோஸ் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க அடிக்கடி மாயாஜாலம் செய்யறவங்களா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து விருதுகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வாழ்க்கையில வந்து ஒரு சமயத்துல ஏதோ ஒரு வகையில பணத்தடை ஏற்பட்டு அதனால ஒரு பீதி பயம் கொள்பவர்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கணும். இப்ப நம்ம வீட்டுல வந்து மிக அதாவது விலை மதிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பொருளோ நகையோ இல்ல ஏதோ ஒரு பாத்திரம் பண்டமோ காணாம போயிடுச்சுன்னா அதை சார்ந்துள்ள நபர்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க பீதி பயத்தோட தான் இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட டைம்ல வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கும் போது அந்த ஒரு 2-3 நாள் அந்த பயம் பீதி கலந்த அந்த நிலையில் இருக்குன்னா அந்த 2-3 நாள் கொடுக்கும்போது அந்த மலர் வந்து நம்மளுக்கு அந்த நாம என்ன இழந்தோமோ அதை மீட்டு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மலருக்கு இருக்கு. விரக்தி நிலையில இருப்பவங்களுக்கு கூட வந்து உடனடி நிவாரணமாக இந்த மலர் வந்து பயன்படுது. இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளோட உணவுல உடல்ல செயல்ல 3மே முன்னேற்றமான ஒரு நிலை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். செழிப்பிற்கான மலர் வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து செழிப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த மலர் நம்ம எடுக்கணும். பயங்கரம் அதாவது பயம் கூட்டல் கரம் அப்படின்னா பயம் கலந்த நிலையில் இருப்பவங்களுக்கு வந்து இந்த மலர் கரம் கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு டாக்டர் பாஸ் குறிப்பிடுறாரு. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கக்கூடிய நபர்களா இவங்க மாறிடுறாங்க. எந்த வெளிப்பாட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாவும் இவங்க இருப்பாங்க. இந்த மலர் பாத்தீங்கன்னா குதிரையின் திறனை, யானையின் பலத்தினை, ஆமையின் பொறுமையினை கொண்ட 3ஐயும் உள்ளடக்கியதாக இந்த மலர் வந்து இருக்கு. வாழ்க்கைய வந்து ருசித்து ரசித்து வாழணும்னா இந்த மலர் வந்து உதவியா இருக்கும். மனசுல ரொம்ப குழப்பமா இருக்குங்கும் போது இந்த மலரை எடுத்துக்கொள்ளும் போது குழப்பங்கள் வந்து மிகவும் எளிதாக நீங்கிறத நாம கவனிக்கலாம். சாப நிவர்த்திக்கான மலர் இது.
அகிலங்கள் வந்து நம்மளுக்கு மாயாஜாலத்தை வந்து இந்த மலர் மூலியமா நம்மளுக்கு கொடுக்குதுன்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. மாயாஜாலம், வார்த்தை ஜாலம், வர்ணஜாலம் ஆகியவற்றுக்கு இந்த மலர் வந்து உதவியா இருக்கும். கற்பனையான மனதை, அதாவது கற்பனையான அந்த பயத்தை நீக்கி கொள்ளறதுக்கு இந்த மலர் நம்மளுக்கு உதவியா இருக்கு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்மளோட மனதை வந்து டக்குன்னு கவர்ந்திழுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்தும் கண் திஷ்டியில இருந்தும் இந்த மலர் வந்து நம்மள பாதுகாக்குது. பயத்தை நீக்கிக் கொள்ள அபரிதமான ஆற்றலை வந்து இந்த மலர் நம்மளுக்கு கொடுக்குது. இந்த மலர் எடுத்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு பயமும் வந்து இவங்களுக்கு வராதாம். அதாவது ஒரு மயிரில வந்து இவங்க தப்பிக்கும் நபர்களா இவங்க இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் இவங்க பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ரத்தம் சம்பந்தமாக ஏற்படும் விளைவுகளுக்கு உதாரணமா சொல்ல போனோம்னா ரத்த வாந்தி, இல்ல சிறுநீர்ல வந்து ரத்தமா வருது, மலம் வந்து ரத்தமா போகுது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கணும். மனோதைரியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மலருடன் வந்து கார்ஸ் அப்படிங்கிற நெக்ஸ்ட் வரப்போற மலரை வந்து சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீண்ட நாட்களா வந்து நம்ம உடம்புல வந்து இந்த சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த புண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாலும் சரி, இல்ல நீண்ட நாட்களாகவே இந்த புண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் சரி, இந்த மலரை கொடுக்கும் போது அது சீக்கிரமா சரியாயிடும்னு சொல்றாங்க. விஷக்கடி இருக்கிறவங்க இருக்கும், அதாவது விஷம் பாம்பு இல்ல தேள் இந்த மாதிரி கடிச்சிச்சுன்னா கூட இந்த மலர் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த முதலுதவியாக வந்து இந்த மலரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப படுக்கையில வந்து சிறுநீர் கழிக்கிறவங்கல்ல இந்த குழந்தைங்கள்லாம், அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கணும். இப்ப இந்த பயத்தினால பீதினால வந்து வாய் பேச முடியாம கண்கள் வந்து இருட்டு கட்டிட்டு அப்படி வந்துட்டு இருக்கும் போதும், காது கேட்க முடியாம போகும்போதும் இந்த சூழ்நிலை வந்து இந்த மலரை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். சுயநிலைவு வந்து இழந்தவங்களுக்கு வந்து ராக் ரோஸும் கிளிமாட்டிஸும் கொடுக்கணும். கற்பனையான பயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ராக் ரோஸ் பிளஸ் ஆஸ்பன் கொடுக்கணும். பயத்துல வந்து ஒரு கொடுமையா இருக்கு, எனக்கு அந்த பயம் வந்து கொடுமையா நான் உணர்றேன் அப்படின்னு சொல்றக்கூடியவங்களுக்கு வந்து ராக் ரோஸும் செரி பிளமும் கொடுக்கணும். உயிர் போகக்கூடிய பயத்தில் இருப்பவங்களுக்கு ராக் ரோஸும் ஸ்டார் ஆஃப் பெத்தலம் அப்படிங்கிற மருந்தும் கொடுக்கணும். எக்ஸாம்ல வந்து நான் நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு குழந்தை சொல்லுதுன்னா அவங்களுக்கு ராக் ரோஸும் பைனும் கொடுக்கும்போது அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு மார்க்கை வந்து அவங்க நிச்சயமா எடுப்பாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், அங்க வந்து அது கொஞ்சம் பயத்தோட தான் அங்க போகணும் அப்படின்னு ஏதோ ஒரு இடம் இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகும்போது இந்த மலரை எடுக்கும்போது அங்க கண்டிப்பா அந்த பயமே நம்மளுக்கு வராதான். துணிவை உறுதியை கொடுக்கக்கூடிய மலரா இது இருக்கு. இந்த நபர்கள் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல வந்து மறுமலர்ச்சி செய்யக்கூடியவங்க. இவங்க பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வின் போது கூட வந்து தன்னை பத்தி கவலைப்படாம, ஐயோ மக்கள் எப்படி வாங்குவாங்க, இவ்வளவு விலை அதிகமாகுதே, மக்கள் எப்படி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இவங்க இருப்பாங்க. எதுக்குமே ஒரு விஷயமே அடங்க மாட்டேங்குது, எந்த ஒரு விஷயத்துக்கும் இது வந்து அடங்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மலர் எடுக்கும் போது அது அடங்கிடும். ஏன் நம்மளுக்கு பயம் பீதி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை நாம தெரிந்து கொள்ளாததுனாலதான் வந்து இந்த மாதிரி ஏற்படுதுன்னு சொல்றாங்க. நமக்குள்ள ஹீலிங் நடக்கணும் அப்படின்னாலும், நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னாலும் இந்த மலர் எடுக்கும்போது நம்மளுக்குள்ள அந்த ஹீலிங் நடக்கிறத வந்து நம்ம கண்கூட அப்படியே கவனிக்க முடியுமா. ஹீலர்ஸ்க்கு கூட வந்து ஹீலிங் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மலரை வந்து நம்ம பக்கத்துல கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப வரக்கூடிய பீதி, பயம், இழப்பு, கொடூரம், கர்ப்பளிப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நிலைமையிலையும் மனம் உடல் பாதிப்பு இருந்தாலும் இந்த மலரை நம்ம கொடுக்கணும். ஒரு விஷயத்துல என்னால முடிவே முடியல அப்படின்னாலும் இந்த மலரை எடுக்கும் போது இந்த மலர்ல இருக்கக்கூடிய அந்த மாயாஜாலமானது வந்து நம்மள சீக்கிரமா முடிவெடுக்க வைக்குமா. எவ்வளவு வேலை இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான வேலைகள் இருந்தாலும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் இவங்க. நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை வந்து புரிந்து கொள்வார்கள். அதிகப்படியான தன்னுணர்வு வந்து இவங்களுக்கு இருக்கும். நேச்சுரலாவே இவங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் பவர் வந்து இவங்களுக்கு இருக்குமா.
அது நம்மளுக்கு அந்த மாதிரி நேச்சுரலா ஹீலிங் பவர் வரணும் அப்படின்னாலும் தொடர்ச்சியா ஒரு 6 மாதங்கள் இந்த மலர் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஹீலிங் தன்மை வந்து நம்ம அந்த ஹீலரா நம்ம மாறிடுறோம். மிமுலஸ் பாத்தீங்கன்னா மேலோட்டமான, அதாவது காரணம் தெரிந்த ஒரு பயம் வந்து மிமுலஸ். ராக்ரோஸ் பாத்தீங்கன்னா ஆழமான பயம், பீதி, அதாவது என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு மனநிலை தான் வந்து இந்த ராக்ரோஸ் மனநிலை. இப்ப ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்னா அந்த விபத்துல சம்பந்தப்பட்டவங்களுக்கும் சரி, அங்க சுத்தி நின்னுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கூட அந்த பீதி பயத்துலதான் இருப்பாங்க. சோ ஒரு விபத்து நடந்த இடத்துல வந்து இந்த இந்த மலரை வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முழுத்தன்மையில பாத்தீங்கன்னா தெளிவான மனநிலையில் இருக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க ஒரு தீர்க்க தரிசின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இவங்க வந்து எப்பயுமே வந்து அவங்க ஆன்மாவின் வழியில் தான் நடப்பாங்களாம். இவங்க வந்து எது சொன்னாலும் பழிக்கும். இவங்க வந்து உலக நன்மைக்காக பேசும் நபர்கள். இவங்க நினைச்சாலே வானம் வந்து பொழியுமா. சிங்கத்தை இப்ப பார்த்தா கூட அதனோட வாயை திறந்து பல்லை பார்க்கக்கூடிய அந்த தைரியம் வந்து இந்த நபர்களுக்கு உண்டு. கெட்டு போன ரத்தத்தை கூட வந்து சுத்தம் செய்யற சக்தி வந்து இந்த மலருக்கு உண்டு. கை கால்ல வெடிப்பு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மலர் எடுக்கும்போது இந்த பயத்தினாலதான் அந்த வெடிப்பு வந்திருக்குமா. சோ அந்த இந்த மலர் எடுக்கும்போது அந்த கை கால்கள் கூட வந்து மிருதுவா மாறிடும் சொல்றாங்க. தடைகளை உடைத்தெறியும். நீண்ட நாள் வேலையில் பதவி உயர நீண்ட நாள், அதாவது ஒரு வேலையில வந்து பதவி உயர்வுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம் அப்படின்னா கூட இந்த மலர் எடுக்கும்போது நம்மளுக்கு பதவி உயர்வு வந்து கிடைக்குமா. இந்த ராக் ரோஸோட முழு தன்மையில பாத்தீங்கன்னா இவங்க இறந்த பிறகு கூட வந்து மற்றவங்க வந்து தன்னோட உடலை அடக்கம் செய்யறதுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுங்கிறதுனால இந்த பாசிட்டிவ் தன்மை நபர்கள் வந்து காற்றோடு காற்றாக மறைந்து விடுகிறார்கள் அப்படின்னு டாக்டர் வாஜ் குறிப்பிடுறாரு. இவங்க வந்து இயற்கைக்கே கட்டளை இடக்கூடிய நபர்கள். இவங்க மழை பெய்யணும் அப்படின்னாலும் மழை பெய்யும், மழை நிக்கணும் அப்படின்னாலும் மழை நிக்குமா இவங்க சொன்னா. இதுக்கு ஒரு நம்ம கேஸ்க்கு ஹிஸ்டரி ஒண்ணு சின்னதா பார்க்கலாம். இது வந்து உண்மையாவே நடந்த ஒரு விஷயம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பம். குழந்தைங்க கிடையாது அவங்களுக்கு. ஒரு டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து டெய்லி சாப்பாட்டுக்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. கூலி வேலை செஞ்சு பிழைக்கக்கூடிய நபர்கள் 2 பேருமே. ஒரு சமயத்துல என்ன ஆயிருக்கு, ரொம்பவே காசு கஷ்டம் வந்து அவங்க கணவன் வந்து நான் வேற ஊருக்கு வேலை தேடி போறேன். எத்தனை நாள் தான் நம்ம இப்படி ஒரு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது. நான் வந்து வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய் நான் வேலை பார்க்கிறேன். நீ ஏறுன்னு சொல்லிட்டு ஒரு வேற ஊருக்கு போயிடுறாரு. அப்போ அந்த அம்மா மட்டும் தான் அங்க இருந்திருக்கிறாங்க. அது ஒரு சின்ன கிராமம் தான் அதுவும். அப்போ திடீர்னு வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரி உங்க கணவர் வந்து இறந்துட்டாரு. அதனால நீங்க அங்க வந்து உடனே போய் அந்த உடலை வந்து வாங்கிக்கங்க. இல்லைன்னா அங்க 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 அடக்கம் பண்ணிடுவாங்க போல இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. யார்கிட்ட போய் கேட்கறது என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா யாருமே சொந்த பந்தங்கள் ஒருத்தரும் கிடையாது. குழந்தைங்களும் உங்களுக்கு கிடையாது. என்ன பண்றது, காசுக்கும் என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த உடலை வந்து திரும்பியும் அவங்க வந்து இந்த ஊருக்கு எடுத்துட்டு வரணும்னா கூட வந்து எவ்வளவு செலவாகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சோ எந்த காசும் இல்லாம நான் எப்படி என்னோட கணவரை வந்து கடைசியா அந்த முகத்தை பார்ப்பேன், எப்படி நான் இந்த ஊருக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மனநிலையில வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்திருக்காங்க. சரி நம்ம வந்து எப்படியாவது ஒரு காசு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அந்த ஊருக்கு முதல்ல போயிடலாம். கடைசி அந்த கணவர் முகத்தையாவது நம்ம கடைசியா பார்க்கலாம். எனக்கு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. சோ கடைசியா ஒரு தடவை அந்த முகத்தையாவது நம்ம பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்து அவங்க கிளம்புறாங்க. கிளம்பி அந்த ஊருக்கு எங்க அந்த கணவர் இருக்காரோ அந்த ஊருக்கு அவங்க போயிடுறாங்க. போய் இறங்கின உடனே வந்து ஒரு சர்ச் ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு ஃபாதரியார் நின்னுட்டு இருக்காரு. அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்னோட கணவர் முகத்தையாவது நான் கடைசியா பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து இந்த ராக் ரோஸ்ங்கிற மலரை கையில கொடுத்து இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கணவர் எங்க இருக்காரோ அங்க வந்து அவங்க காட்டியிருக்காங்க. அங்க போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆறு ஒண்ணு இருந்திருக்கு. சரி நம்ம குளிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது அந்த ராக் ரோஸ் மருந்த சாப்பிட்டுட்டு அவங்க போய் ஆத்துல போய் குளிச்சுட்டு அப்படியே தலையோட அப்படியே மூங்கி எழுந்துச்சு வந்திருக்கிறாங்க, வெளியில வந்திருக்காங்க. வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சீலை மடிப்பினை வந்து சரி செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த மனிதரை அடக்கம் பண்றதுக்கு என்ன பணம் தேவையோ அந்த பணம் வந்து அந்த சீலை மடிப்புல இருந்து கீழே விழுந்துதான்.
அதை எடுத்துக்கிட்டு அவங்க போய் அந்த கணவனை வந்து அங்கேயே அடக்கம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நடந்த ஒரு விஷயம். ஒரு புக்ல வந்து இதை குறிப்பிட்டிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு இந்த தடவை. தீர்க்கும் உடல் நோய்கள் பாத்தீங்கன்னா நெஞ்சு வலி, அதாவது டக்குன்னு நெஞ்சு வலி இருக்கும்போது ரெஸ்கியூ ரெமடின்னு நான் முதல்லயே குறிப்பிட்டிருக்கேன். ரெஸ்கியூ ரெமடியில ஒரு ரெமடி தான் இது. சோ இந்த ரெஸ்கியூ ரெமடி கொடுத்தாலே டக்குன்னு அந்த நெஞ்சு வலி வந்து சரியாயிடும். பட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போயிடணும். ஆனா அதுக்கு முதலுதவியா நம்ம இதை கொடுத்துட்டோம்னா அவருக்கு எதுவுமே ஆகாது. இந்த மலரை வந்து நம்ம நெஞ்சு பகுதியில எங்க வந்து அவருக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாரோ அந்த மாத்திரையை ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு அதை கலந்து அங்க தேய்ச்சிட்டே இருந்தனா கூட அந்த வலி சரியாயிடும்னு சொல்றாங்க. பிளட் பிரஷருக்கு வந்து ஏற்ற ஒரு மருந்து இது. பக்கவாதம், உடல் இறுக்கம், கழுத்து இறுக்கம், உமிழ் நீர், செரிமான நீர் சுரப்பது வந்து இவங்களுக்கு தடைப்பட்டு இருக்குமா. சோ இது கொடுக்கும் போது அது சரியாகுதுன்னு சொல்றாங்க. தலை சுற்றல், மலச்சிக்கல், வறட்டு இருமல், வயிற்று பெருமல், இது எல்லாத்துக்குமே ராக்ரோஸ் கொடுக்கலாம். இவங்க உபயோகிக்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா, எனக்கு 10 கையா இருக்கு, ஆஹா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடியவங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஐயையோ அப்படின்னாலே அது ராக்ரோஸ் தான். வெறுமையா இருக்கு, நரக வேதனையா இருக்கு, சித்திரவதையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். கன்றாவி, அவசரம், அதாவது எமர்ஜென்சி அப்படின்னாலும் ராக்ரோஸ் தான். இன்னைக்கு 2 மலர்கள் பார்த்திருக்கோம் நம்ம, ஜென்ஷன், ராக்ரோஸ் அப்படின்னு. ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிம்மா, நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு போயிடலாமா? நிச்சயங்க மாமா. ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதலை கொடுத்தது. நீங்க முன்னாடி வந்து சொன்னீங்க 2 மலரா பார்க்கும்போதுதான் அது வந்து அதோட தன்மை இன்னும் நல்லா புரியும்னு. இன்னைக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த கம்பாரிசன் நல்லா உணர முடிஞ்சதுமா. ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய ஒற்றுமை இருக்கு. ஒரு 2 மலர்களுக்குமே அது ரொம்ப அழகா சிறப்பா எடுத்து சொன்னீங்க. அதுவும் இல்லாம ஒரு ஒரு மலர்கள் பத்தின நடுவு அந்த கேஸ் ஸ்டடியும் எங்களுக்கு அப்பப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நடந்த உண்மைகள், அதை பத்தின விஷயங்கள், அதுவுமே எங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கு. நன்றிங்கம்மா, நன்றி. அன்பர்கள் அனைவரும் அம்மா அவர்களை வாழ்த்திடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சருக்கு போயிடலாம். விஜயலட்சுமி அம்மா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. அன்பர்களுக்கு கேள்வி பதில்கள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யோகநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரவி சேலத்துல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம்மா. இப்ப 2 மருந்து காம்பினேஷனா சொன்னீங்கல்லம்மா, கற்பனையான உலகத்துல உள்ள இந்த ராக்ரோஸோட சேர்த்து இன்னொரு மருந்து சாப்பிடணும், பயத்தன்மை உள்ளவங்களுக்கு இந்த மருந்தோட இன்னொன்னு சேர்ந்து கொடுக்கணும், ஒரு 3 மருந்து சொன்னீங்கம்மா. 3 காம்பினேஷன் மெடிசன். அதை ஒரு தடவை ரிப்பீட் பண்ண மாதிரி எழுத முடியல என்னால, ஸ்பீடா தான். ஓகே ஓகே, ஒரு நிமிஷங்க சொல்லு. ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. சுயநிலை இழந்தவங்களுக்கு வந்து ராக்ரோஸ் பிளஸ் கிளிமாட்டிஸ், கற்பனையான பயத்தில். ராக்ரோஸ், கிளிமாட்டிஸ். ஓகேங்கம்மா. கற்பனையான பயத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ராக்ரோஸும் ஆஸ்பெனும். ஆஸ்பென்னாலே கற்பனை தான். ஆஸ்பென். ஓகேமா ஓகேமா. வருத்தத்துடன் கூடிய பீதி. சொல்லுங்க சார். பீதி, பயம், அதுக்கு வருத்தத்துடன் கூடிய பீதி. அப்படி வந்து எல்மும் ராக்ரோஸும், எல்ம் இன்னும் நம்ம பேசல அதை பத்தி, ராக்ரோஸும் எல்ம் அப்படிங்கிற மலரும் கொடுக்கணும். ஓகேமா ஓகேமா, நன்றிங்கம்மா. பயத்துல வந்து எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு இந்த பயம் அப்படின்னு ஏதாவது யாராவது அந்த மனநிலையை சொன்னாங்கன்னா ராக்ரோஸும் செரி பண்ணும். எனக்கு கவலை கலந்த பயமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு. கொடுமையா அந்த பயம் வந்து இவ்வளவு கொடுமையா இருக்கு எனக்கு அந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அது வந்து ராக்ரோஸும் செரி பிளமா தான். செரி பிளம் அதுவும் இன்னும் நம்ம பேசல அதை பத்தி.
ஆஹ் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்கியூ ரெமெடி தேவைப்படக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா அந்த உயிர் போகக்கூடிய பயத்துல இருப்பாங்க. ஏன்னா நம்ம ரெஸ்கியூனாலே அந்த உயிர் போகிற நிலைமைதான் இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து உயிர் போகக்கூடிய பயத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ராக்ரோஸ் பிளஸ் ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம். உயிர் போகும் நிலையில இருக்கிறவங்க ராக்ரோஸும் ஸ்டார் ஆஃப் பெத்லஹம். ஓகே. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா அவங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க நோட்ஸ் எல்லாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. வாரம் வாரம் நீங்க உன்னிப்பா கவனிச்சு அதை எடுக்கும்போது பார்க்கும்போது மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பர்களுக்கு யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அம்மா அவர்கள் நடுவுல சொல்லிக்கிட்டும் இருக்காங்க, இந்த 38 மெடிசனும் வீட்டுல இருந்தாலே போதும், எல்லா பிரச்சனைகளும் நம்மளுக்கு சால்வ் ஆகும், ஒரு தைரியம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. அன்பர்கள் அனைவரும் நம்ம வாங்கி அதை வச்சிருக்கோமான்னு தெரியல. அம்மா டாக்டர் பேட்ச் அவர்களின் புகைப்படம் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேம்மா. அம்மா நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குதுங்கம்மா. இன்னைக்கு எந்த தடங்களுமே இல்ல, மகிழ்ச்சியா எல்லாமே கேட்க முடிஞ்சது. ஓகேம்மா ஓகேம்மா. மாயாஜலம் பண்ணிடுச்சு போல இருக்கு நம்ம ராக்ரோஸ். ஆமாங்கம்மா, கட்டாயம். நண்பர்களுக்கு வேற யாருக்கும் கேள்விகள் இல்ல, நீங்க வேற ஏதாவது சொல்றீங்களா? வேற என்ன சொல்றதுமா? நல்லதுமா. ஒரு அன்பர்கள் வந்திருக்காங்க, மகாதேவன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. பேசுங்க. வாழ்க வளமுடன்மா. Madam, now this is the first class I'm attending your class. Okay, ma. So, you want to know whether it is better to take the medicines in the pills form or in the dilutions? Pills form, ma. Nanotechnology. So you can take in. Dilutions ஏன் எடுக்க கூடாது? dilutions ஏன் எடுக்க கூடாதுன்னு இல்ல, எடுக்கலாம். ஆனா வந்து டைலூஷன்ஸ் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு டிராப் அப்படிங்கறது நீங்க கண்டிப்பா எடுத்துதானே ஆகணும். இந்த மலர் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த அளவு உங்களுக்கு வராது. நீங்க இது எடுக்கும்போது, பில்ஸ் எடுக்கும்போது அந்த அளவு வராது அந்த மெடிசன். ஆமா, கம்மியா தான் வரும். அது இல்லாம யாருமே ஒரு டிராப் எடுக்கிறது இல்ல, எல்லாருமே ஒரு 3 டிராப் 5 டிராப்ன்ற மாதிரி எடுக்கிறாங்க. அது வந்து அங்க ஒர்க் ஆகாதுன்னு கிடையவே கிடையாது. ஆனா நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா பில்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேம்மா. பில்ஸ் எவ்வளவு நேரம் எடுக்கணுமா ஒரு நாளைக்கு? அதாவது எவ்வளவு நேரம் எடுக்கணும்னு கேக்குறீங்களா? இல்ல how many pills 3 times a day 2 times a day அந்த மாதிரி சொல்றாங்களா? அந்த மாதிரி இல்ல ஒரு நாளைக்கு, அதாவது அவங்களுக்கு பொறுத்ததுதான். இப்ப வந்து மன வலியோ இல்ல உடல் வலியோ அதிகமா இருக்கிறவங்களுக்கு டோசேஜ் அதிகமாகும். அதே ஒண்ணும் இல்ல, இப்ப படிக்கிற குழந்தைங்க தான் அப்படின்னா ஒரு 3 டோஸ்ல இருந்து 5 டோஸ் வரைக்கும் போதுமானதுமா. நீங்க கன்சல்டேஷன் எடுத்தாதான் நான் டோசேஜ் எனக்கு சொல்ல முடியும் என்னால. ஒரு டோஸ் என்ன ஒரு 4 பில் அந்த மாதிரியா? 3-4 கூட எடுக்கலாமா? 3-4 பில் எடுக்கலாம். ஓகே. இது எவ்வளவு நாளைக்கு எடுக்கணும்ன்றது தானே இருக்கா? அப்படி இல்ல. அதுதான் நான் முதல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் வந்ததுனால உங்களுக்கு தெரியல. அதாவது இந்த மலர் எப்படின்னாமா, ஒரு நிழல் தன்மை அப்படிங்க இருக்கும்போது தான் நம்ம மலருக்கே நம்ம வரதே வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு நோயோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருக்கிறதுனாலதான் நம்ம மலருக்கு வரோம். அந்த பிரச்சனை தீரத்துக்கு வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 months வந்து ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது எடுக்க ஆரம்பிக்கும் போதே ரிசல்ட் காமிச்சிடும். ஆனா கொஞ்சம் நிழல் தன்மை முதல்ல வரும். நிழல் தன்மைகளை தான் நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து நல்ல முழுத்தன்மை கூட பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து ஒரு 2-3 நாள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட இருக்காங்க. ஆனா கொஞ்சம் நிழல் தன்மை வரும். வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிழல் தன்மை மறைஞ்சு லைட்டா பாசிட்டிவ் தன்மை வரத்துக்கே 3 மாசம் ஆயிடும். அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம மருந்து எடுக்கிறதுக்கு இன்னமும் தயாரா இருக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் தன்மையில நம்ம எப்ப ஒரு மலர்லோட பாசிட்டிவ் தன்மைக்கு வந்துடுறோமோ அப்போ 38 மலர்களிலும் நம்ம பாசிட்டிவ் தன்மையில இருப்போம். சோ நம்ம என்ன ரெமெடி நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோமோ, உங்களுக்கு ஒரு 4 மலர் நான் ரெஃபர் பண்றேன், 5 மலர் ரெஃபர் பண்றேன்னா அதை வந்து நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது ஒரு காலகட்டத்துல ஒரு 5 மாசமோ 6 மாசமோ ஆகும்போது
அந்த 5ல இருந்து நான் உங்களை 2க்கோ இல்ல 1க்கோ கொண்டு வந்துடுவேன். அப்ப அந்த 1 வந்து நீங்க ஒரு 2-3 வருஷம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்காதா மேடம் இதுக்குள்ள? தமிழ் ஆனந்த யோகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. அது உள்ள போனீங்கன்னா அம்மாது டாக்டர் அம்மா ஏற்கனவே மலர் மருத்துவம் எடுத்த மொத்த வீடியோஸும் பிளேலிஸ்ட்ல இருக்குமா. அதுல பாத்தீங்கன்னா முதல் மலர்ல இருந்து உங்களுக்கு புரியுமா உங்களுக்கு. வாழ்க வளம். ஓகேம்மா, வாழ்க வளம். தேங்க்யூ. சொல்லுங்கம்மா, என்ன சொன்னீங்க? நான் இதுக்குள்ள இந்த ஹோமியோபதியில மெடிசினோட பொட்டன்சி அதிகமாயிடுச்சுன்னா இது அக்ரவேட் ஆகும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி இதுக்குள்ள இருக்காதா? அந்த மாதிரி ஆகுதுமா. அதாவது இந்த இது பொறுத்த வரைக்கும், மலர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான டோசேஜோ கம்மியான டோசேஜ்ங்கிறது கிடையாது. பத்தலைன்னா அதிகம் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு 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 2 ட்ரம் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க பில்ஸ். குழந்தைங்க வந்து எடுத்து ஃபுல்லா சாப்பிட்டுறாங்க. அந்த பாட்டில் இருக்கிற அத்தனை மருந்து, அதாவது ஏறக்குறைய ஒரு 250 மாத்திரை இருக்கும் அதுல. எல்லாத்தையுமே சாப்பிடுறாங்க அப்படின்னா கூட எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாதுமா, ஒர்க் ஆகாது. 250 மாத்திரை ஒட்டுக்கா நீங்க எடுக்கும் போதோ ஒரு 10-15 மாத்திரை ஒட்டுக்கா எடுக்கும் போதோ அந்த மலர் ஒர்க்கே ஆகாது. ஆனா சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. 4 மாத்திரை 4 டேப்லெட் நீங்க எடுக்கும் போது ஆகிற அந்த வேலை வந்து அந்த 10 டேப்லெட்டோ இல்ல 15 டேப்லெட்டோ ஒட்டுக்கா எடுக்கும் போது வராதுன்னு சொல்றேன். அதுவே நான் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து ஒரு 15-20 டோஸ் எல்லாம் கூட ஒரு சிலருக்கு நான் கொடுக்குறேன். ஆனா அந்த அளவு வந்து மீறக்கூடாது. அந்த 4 டேப்லெட் 3 டேப்லெட்ங்கிற அந்த அளவை மட்டும் மீறக்கூடாது. ஓகே, மேபி இட் கேன் பி given in 1 hour டிஃபரன்ஸ் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூட கொடுக்கலாமா. இப்ப ரொம்ப ஒரு பிரச்சனை, ஒரு மனவலியோட ஒரு வேதனையோட இருக்காங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூட ஒரு டோஸ் கொடுக்கலாம். ஒரு 5 டோஸ் கொடுக்கறதுக்குள்ளேயே அவங்க அடங்கிடுவாங்க. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அவங்க கரெக்டான ரெமெடி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம்னா அவங்க அமைதி ஆயிடுவாங்க. ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 5 மெடிசின்ஸ் கூட நாங்க சேர்ந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி. சோ 5 டைலூஷன்ஸும் சேர்ந்து பில்ஸ்ல போட்டு கொடுப்பீங்களா? இப்போ பில்ஸ்ல ஒன்னா 5 மெடிசின் போடுறீங்க அப்படி கொடுப்போம்மா. நீங்க 5 சேர்த்து கொடுத்துருங்கனாலும் நாங்க கொடுத்துருவோம். இல்ல தனித்தனியா போட்டு நான் வந்து மேக்ஸிமம் தனியா தான் போட்டு கொடுக்குறேன். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ தேங்க்யூமா. தேங்க்யூ. வாழ்க வளம். வாழ்க வளம். தேங்க்யூ. வாங்கம்மா. பழைய வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கூட அடுத்த கிளாஸ்ல நீங்க கேட்டுக்கலாம், நோட் பண்ணி வச்சுட்டு. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மல்லிகா சிவம் அவர்கள், வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா மேடம். நீங்க 4 குப்பி பாட்டில் அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த ஒரு பாட்டிலையும் ஒரு டிராப் தான் ஆட் பண்ணிருப்பீங்களா மேடம்? ஹலோ, கேக்கலீங்களே. கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கம்மா. என்னோட வாய்ஸ் என்னமா? இல்ல, விஜயலட்சுமி அம்மாவோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. இப்போமா? இப்போ கரெக்டா 4 பாக்ஸ் இருக்குதுங்கம்மா. அதுல வந்து ஒரு பாக்ஸ்லயும் ஒரு டிராப் தான் ஆட் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேங்க. அப்படிலாம் இல்லம்மா. அது எங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. நீங்க சொல்ற விஷயத்த பொறுத்து நான் அந்த டோசேஜ் நான் பண்ணுவேன். ஒரு டிராப்பாவும் இருக்கலாம், அதிகமாவும் இருக்குல்லங்களா? அதிகமா ஒரு டிராப் எப்படி பத்தும்? ஒரு டிராப் பத்தாது. சரிங்க மேடம். அப்புறம் இது ஹோமியோபதி வேற, இது வேறீங்களா மேடம்? ஆமாங்க, ஹோமியோபதி வேற, இது வேறதான். நீங்க எங்கிட்ட மருந்து வாங்கிருக்கீங்களா? ஆமாங்க, வாங்கியிருக்கேன். எப்ப வாங்குனீங்க? ஒரு 1 month இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படியா? ஒரு ரிசல்ட் இருக்காமா? எப்படி இருக்கு? சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க. நீங்க அந்த 70 இயர்ஸ் 70 வயசானவங்களா நீங்க? ஆமாங்க. சரி சரி, ஓகேம்மா. ஓகேம்மா, வாழ்க வளமுடன். நான் அப்புறம் பேசுறேங்க மேடம் உங்களோட. ஓகேம்மா. ஓகேம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பர்களுக்கு யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கார்த்திகேயன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். வணக்கம்மா. இங்க நீங்க
36 மலர்களும் வந்து அது வந்து எவ்வளவு ஆகுதுங்க மொத்தமா வந்து வாங்கணும் அப்படின்னு? 38 மலர்கள் பிளஸ் 2 ரெஸ்கியூ ரெமடியும் சேர்ந்து 2500 ரூபாய் ஆகுதுங்க. ஓகேம்மா. அது எத்தனை நாள் வரைக்கும் நம்ம அது அது வந்து எக்ஸ்பெரியே கிடையாது. இந்த மருந்துக்கு வந்து மலர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸ்பெரியே கிடையாது. ஆயிரக்கணக்கான வருடங்கள் வரைக்கும் கூட அது நல்லா இருக்கும். நன்றிங்கம்மா. நன்றி. போன்ல பேசுறேன். இந்த மலர்கள் எடுக்கும் போது, அதாவது 38 மலர்களுமே வந்து நம்மள வந்து நிகழ்நிலையில வந்து நம்மள வாழ வைக்குது. அதனாலதான் வந்து இந்த எடுத்த உடனே ரிசல்ட் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா நிகழ்நிலையில நம்ம வாழும்போது நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு கர்மாவும் கூட நம்மள பாதிக்காது அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிட்டிருக்காரு. அதனாலதான் நம்மள எல்லா மலர்களுமே, அதாவது ஒவ்வொரு மலர் கூட அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. எல்லா மலர்களுமே நம்மள வந்து நிகழ்ஷணத்துல வாழ வைக்கிறதுனாலதான் நம்ம ரிசல்ட்ஸ் வந்து நம்ம டக்குன்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சிறப்பு. கேட்ட கேள்வியை நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோமா, நீங்களும் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி. அம்மா அவர்கள் வாரம் வாரம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மருந்துகளுக்கு, இது மருந்துகள்னு கூட சொல்ல முடியாது, இந்த ஒரு மருத்துவத்தன்மை உள்ள மலர்களுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. நம்ம வாங்கி வீட்டுல வச்சுட்டு எப்போ தேவைப்பட்டாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் மேற்கொண்டு அந்த ரெஸ்கியூன்னு ஒண்ணு சொன்னாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம அவங்க 2 பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஒண்ணு நம்ம வீட்லயும், இன்னொன்னு நம்ம எங்க வெளியில போனாலும் அதை கையில வச்சுக்கிற மாதிரி, யாருக்கு தேவைப்பட்டாலும் சமுதாயத்திலேயோ இல்ல நமக்கோ தேவைப்பட்டாலும் அதை நம்ம அப்ப அந்த நேரத்துல அந்த க்ஷணத்துல நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய அற்புதங்களான விஷயங்கள்லாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சிறப்பம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து அனார்கலி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அம்மா மைனிய மாலை வணக்கம். இப்போ என்னுடைய மெய் அன்பர், இந்த தமிழ் ஆனந்த யோகம் மெய் அன்பர் ஒருவரே, அவர்களுடைய மகன் 23 வயது, நல்ல இப்போ ஐடி கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போனாங்க. சடனா அவர் ஒரு நாள் பெயிண்ட் ஆகி விழுந்துட்டாரு. என்னன்னு செக் பண்ணதுல அவருக்கு ஒரு கிட்னி அப்படியே சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளத்துல இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அவங்க அந்த டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் நானு. அதற்கான மருந்து, ஏன்னா 23 வயதுன்னும் போது அவனுக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனுடைய உணவு பழக்க முறையும் நல்லதுதான் சொன்னாங்க அவங்களுடைய மதர். அப்படி இருக்கும்போது அவனுக்கு அந்த ஒரு கிட்னியை எடுத்துட்டு வேற மாற்று கிட்னி செய்யணும்னு இப்ப அவசரப்படுத்துறாங்களா டாக்டர்? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அந்த கண்டிப்பா பண்ண முடியும். பேசல, இன்னும் அவங்க பேசல. ஆனா நான் மருந்து நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தா என்னோட சஜஷன் கரெக்டான மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேம்மா. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு கன்ஃபார்ம் பண்ணதுல இவங்களுக்கும் நான் கன்ஃபார்ம் பண்ணி மெடிசன் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா ஒரு 2 நாள்லயும் அவங்களுக்கு டிஃபர், அதாவது 2 நாளுங்கிறது நான் அதிகபட்சமா சொல்றேன்மா. ஒரு நாள்லயே அவங்களுக்கு ஏதோ அதாவது இன்னொரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்றேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க, இல்ல அம்மாவும் பொண்ணும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா வலியும் பிடிக்கலையா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா, ஆனா வலியே பிடிக்கவே இல்லையா அந்த பொண்ணுக்கு. 1 வாரம் போயிருக்கு, 10 நாள் ஆயிருக்கு. அவங்களும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்களா, இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா குழந்தை டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனாலதான் அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அப்ப என்ன ஆயிருக்குமா, அந்த பொண்ணுக்கும் அம்மாக்கும் வந்து கொஞ்சம் அதாவது டெய்லி வந்து ஒரு 3000 இருந்து 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 10 நாள்ல இதே பண்ணிட்டாங்கன்னா இப்ப குழந்தை வந்து கண்டிப்பா வந்து சிசேரியன் தாங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளவு செலவு பண்றது, நம்ம எத்தனை நாள் இப்படியே இருக்கிறது அப்படின்ற மனநிலையில வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் கேட்டேன், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, ஏதாவது பயமா இருக்கா என்னன்னு கேட்டேன். இல்ல எங்களுக்கு பயம் எல்லாம் எதுவும் கிடையாது, பட் எப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க வெளியில வர்றதுன்னு கூட எங்களுக்கு தெரியல, ஏன்னா அட்மிட் ஆயிருக்கோம். இப்ப நாங்க எங்கேயாவது போகணும்னா கூட நாங்க எங்க போறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப நல்லா பாக்குறாங்கிறதுனால நீங்க அங்கேயே கூட போலாம், ஏன்னா வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம்னா மத்த ஹாஸ்பிட்டல்ல எடுக்க மாட்டாங்க. சோ நம்ம இப்படி வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, அதாவது இம்பேஷன்ஸோட முழு தன்மையிலேயே 2 பேருமே இருந்தாங்க. 2 பேருக்கும் பயம் கிடையாது, எந்த ஒரு பதட்டமும் இல்ல. குழந்தை மட்டும் எப்படியாவது சட்டுன்னு வந்துட்டா பரவாயில்லன்ற மனநிலையில தான் அவங்க இருந்தாங்க. உங்களுக்கு 2 மருந்து தான் கொடுத்தோம்.
கொடுத்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க ஏசி ரூம குடுத்து அவங்கள அவ்ளோ நல்லா கவனிச்சு, போன மறுநாளே குழந்தை வந்து நல்லபடியா பொறந்திருக்கு. பிறந்த குழந்தையோட ஒரு 3வது நாள்ல அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்து சட்டுன்னு இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு க்ஷணத்துல வேலை செய்யக்கூடியது வந்து நம்ம மலர்கள். ஆனா மனநிலை முக்கியம். இப்ப இந்த மாதிரி நீங்க சொல்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து மனநிலை ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கும். அதனாலதான் அங்க மாயாஜலம் நடக்குது. அதாம்மா. அதனால கண்டிப்பா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தாம்மா டக்குன்னு ரிசல்ட் கொடுக்க முடியுது என்னால. மிக்க மிக்க நன்றிம்மா. ஏன்னா இவங்க இப்ப ஹாஸ்பிட்டல் ஸ்டேஷன்ல இருக்கவங்க ரொம்ப டிராவல்லையும் போயிட்டு வந்து அலைச்சல்ல இருக்காங்க. அதனால இன்னைக்கு பேசுறேன்னாங்க. இப்ப 8 மணிக்கு மேல உங்களுக்கு பேசுவாங்கம்மா. நானும் அவங்களுக்கு ஓகேம்மா. டீடைல் சொல்லி பேச சொல்றேன். மிக்க நன்றிம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மீண்டும் லோகநாதன் ஐயா அவர்கள், ரவிசங்கர் லோகநாதன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மெஷர்மெண்ட் சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சுங்கம்மா. அதாவது சொல்றீங்களா 1 ட்ரம்ங்கிறது வந்து என்ன எம்எல் அது எப்படிங்கம்மா அது கால்குலேஷன்? நீங்க எனக்கு அது இது தனியா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்கம்மா. ஓகேம்மா. சரிம்மா. நன்றிங்கம்மா. இன்னொரு கேஸ் ஹிஸ்டரி ஒண்ணு பார்க்கலாம். இந்த பையன் வந்து காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். சும்மா ஒரு உணர்தல், அதாவது உங்களுக்கு தெரியணும், இதுக்கெல்லாம் கூட மலர் மருந்து இருக்கான்னு தெரியணுங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன் நானு. அந்த பையன் வந்து காலேஜ்ல வந்து ஃபைனல் இயர், அதாவது வேலை கிடைச்சிருச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வேலை எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் காலேஜ்ல வந்து கடைசியா அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க, அசைன்மெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. அதுல வந்து மார்க் எடுக்கணும், அந்த பையன் எடுக்கணும், கம்பல்சரியா எடுத்தாதான் வந்து அங்க வேலை கிடைச்ச இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து அவங்க கொடுப்பாங்க. சோ அந்த பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த டீச்சர்ஸ் வந்து மார்க் போட மாட்டேன் ஏதோ ஒண்ணு சொல்லி, அதாவது இந்த பசங்களும் ஒழுங்கா செய்யல, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நிறைய படிக்கிற வேலையே நிறைய இருந்ததுனால அசைன்மெண்ட்ஸ் வந்து அவங்களால செய்ய முடியல. டீச்சர்ஸும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் எல்லாம் போட மாட்டோம், அசைன்மெண்ட் இருந்தாதான் மார்க் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த பையன் வந்து எனக்கு போன் பண்ணியிருந்தான். இந்த மாதிரி இப்ப சொல்லிட்டே இருக்காங்க, இது வந்து கடைசி டர்ன், இந்த இதுல முடிஞ்சிச்சுன்னா வந்து திரும்பியும் இதுக்காக அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாய்ஸ் பிரேக் ஆகுதும்மா. வந்து திரும்பியும் வந்து இருக்கணும், அப்போ பணம் கட்டணும், இபி எல்லாமே கட்டணும். அம்மா நான் பேசுறது கேக்குறேன்? இப்போ கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லட்டுமாமா இல்ல ஓகேவா? இல்லம்மா, அந்த பையனோட சொல்லிடுங்கம்மா, நடுவுல கொஞ்சம் முன்னாடில இருந்துமா. அதான் அந்த பையனோட அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்காக வந்து அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா வந்து நம்ம அதை முடிக்கலன்னா திரும்ப இன்னொரு மாசம் அங்கேயேதான் இருக்க வேணுமா இருக்கும் காலேஜ்ல. அப்போ வேலைக்கும் போக முடியாதுங்கிற நிலைமை வந்து அந்த பையனுக்கு இருந்திருக்கு. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பா போய் கேட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு குரூப்புக்குமே அந்த டீச்சர் அந்த ப்ரொஃபசர் வந்து கையெழுத்தெல்லாம் போட முடியாது, நீங்க முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இந்த பையனோட டர்ன் வந்து மறுநாள் அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து சொன்னான், இந்த மாதிரி எனக்கு சொந்தம் தான், அந்த பையன் சொந்தம் தான், இந்த மாதிரி என்னால வந்து நாளைக்கு வந்து அவங்க மார்க் போடலன்னா திரும்பி இன்னும் ஒரு மாசம் நான் இருக்க வேண்டிய சூழல் வந்துடும், நான் வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன், ஒரு மாசமாவது நான் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் மட்டும் ஒண்ணு கொடுத்தேன். ஒரு 4 மருந்து கொண்ட காம்பினேஷன் அது. எல்லாருக்குமே அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. இவங்க போய் நின்ன உடனே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னது மார்க்குக்காக மட்டும்தான் வந்திருக்கீங்களா நீங்க, உங்களுக்கு இதேதான் வேலையா, இப்ப பார்த்தாலும் மார்க்குன்ட்டே தான் நீங்க வந்துட்டு இருப்பீங்களா, சரி வந்து தொலைங்க, நான் வந்து எப்படியாவது இன்னைக்கு உங்களுக்கு மார்க் போட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த குரூப்புக்கு மட்டுமே மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு போன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் டைம்ல தான் வந்து நம்ம ரெமெடி வந்து ஒரு சூப்பரா ஒர்க், அதாவது 100% வந்து ஒர்க் ஆகுதுன்னா ஃப்ரீக்வன்சி லெவல்ல வந்து ஹையா இருக்கணும். அந்த பையன் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போயிடணும், நம்ம இது நல்லபடியா முடிஞ்சு போயிடணுங்கிற அந்த மனநிலையே அந்த மருந்துகள் வந்து அவ்வளவு நல்லா வேலை செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு உதாரணமா நம்மளுக்கு அந்த மலர்கள் வந்து இருக்கு. சோ எந்த ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்கும் போதும் கரெக்டான மலரை செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா அங்க மாயாஜாலத்தை நம்ம நிச்சயமா பார்க்கலாம். சிறப்பம்மா, சிறப்பு. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கீதா தேவி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா.
வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இப்ப மெடிசன்ஸ் ஃபுல்லா வாங்கி வச்சிருக்கோம் மேம். அது வந்து எப்படி வீட்ல எங்க மேம் வைக்கணும்? அது எங்க வைக்கலாம் வீட்ல? உங்க பெட்ரூம்லயே வச்சுக்கலாமா? அதெல்லாம் ஓகே. பெட்ரூம் சன்லைட் படக்கூடாது அது மாதிரிலாம் இஷ்யூ எதுவும் இல்லையா மேம்? இல்ல, சன்லைட் ரொம்ப படக்கூடிய இடத்துல வைக்க கூடாது. ஓகே ஓகே. பெட்ரூம்னா எப்படி நம்மளுக்கு ரொம்ப எல்லாம் சன்லைட் இருக்காது இல்லையா? ஸ்கிரீன்ஸ் இருக்கும், ஆமா இருக்கு. ரொம்ப வராது. ஆமா ஆமா. பெட்ரூம் வச்சுக்கலாம். ஓகே. இல்ல ஒரு சரிங்க பீரால மேம். கூட நீங்க வச்சுக்கலாம். பெட்ரூம்ல ஒரு பீரா இருக்குன்னா கூட வச்சுக்கலாம். வச்சுக்கலாம் உள்ள. ஓகேம்மா. ரொம்ப டாக்டர்ஸ் பத்தி பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்டதுக்கு. எப்பவுமே ஓகேம்மா. யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குதுமா அது. ஓகேம்மா. 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 தேங்க்யூ ஸோ மச்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா வளமுடன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல மருந்துகளை, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்கம்மா? கன்சல்டேஷன் ஆமா, என்னம்மா? இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு மருந்து சஜஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றீங்க. நீங்க எந்த இப்பமா மனநிலையில அது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இல்லம்மா, இப்ப நான் வந்து இப்போ எனக்கு மேல அப்படின்னா இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க எடுக்கிற ஒரு தியானத்துக்கும் நன்மணி ஐயா எடுத்தாலும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? கட்டாயம். ஏன்னா அவரு வந்து இதுல ரொம்ப பெரிய ஆளு. அப்போ ஆமா. அவங்கக்கிட்ட ஒரு தனித்தன்மை இருக்கும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு உயிருக்காக போராடக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்க அவங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் எங்க சார்ட்ட. நான் எடுக்கிற மலர் கரெக்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். இன்னொன்னு என்னன்னா, இது வந்து அதாவது 38 மலர்களையுமே நம்ம எல்லாமே படிச்சுட்டு நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அத மறந்துடுங்கன்னு டாக்டர் பாஸ் சொல்றாரு. உங்க உள்ளுணர்வு மூலியமா உள்ள போங்கன்னு சொல்றாரு. இப்ப உங்களுக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். இப்ப நானே வந்து நம்ம குரூப்ல இருந்து வந்தவங்களுக்கே பயம் சார்ந்த உணர்வுகள் வந்து அதிகமா இருக்கு. அதாவது ஏறக்குறைய ஆஸ்பனும் ராக் ரோஸும் வர மாதிரிதான் அவங்க மனநல சொன்னாங்க. ஆனா நான் கொடுத்த மருந்தே வேற. ஆனா அவங்களுக்கு பக்காவா ஒர்க் ஆயிருக்கு அந்த மருந்து. அது மாதிரி நாம 38ம் கத்துக்கிட்டு நான் இப்ப 3 வருஷமா இருக்கிறதுனால நான் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணிருக்கேன், நிறைய சேனல்ஸ்ல நான் கேட்டிருக்கிறேன், நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், நிறைய அட்டன் பண்ணிருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு இப்ப நான் போய் நான் கொடுக்கறது வந்து உள்ளுணர்வு மூலியமா. அதனாலதான் என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் பண்ணிட்டு எடுக்கும்போது அங்க மாயாஜலம் நடக்குது. இப்ப என்கிட்ட மட்டும் இல்ல, என்ன மாதிரியே அந்த 38 மலர்கள் வரிசையில கரெக்டா போறவங்களுக்கு எல்லாருக்குமே இது சாத்தியம்தான். கொஞ்சம் வருஷம் ஆகணும். அதாவது கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி நாம வந்து மலர்களுக்குள்ள போக 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 அது பாதை காட்டுது. நாமெல்லாம் ஒண்ணும் உள்ள போல. அது சொல்லி கொடுக்குது. இந்த மலரை கொடுக்கு, அந்த மலர் கொடுங்கன்னு அது காட்டுது நம்மளுக்கு. அதனாலமா இது வந்து இப்ப நீங்க 38 கத்துக்கிட்டு ஆமா இப்ப 38ம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும், எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும் நீங்க எடுக்கும்போது கூட டக்குன்னு எல்லாம் உங்க லைஃப்ல அந்த மாற்றம் வராது. அதனாலதான் முதல்ல கொஞ்ச நாளைக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கங்கன்னு சொல்றது. ஏன்னா ஒரு வருஷம் ஒரு 6 மாசம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தானா உள்ளுணர்வு மூலியமாவே உங்களுக்கு நம்ம மலர்கள் உணர்த்திட்டு வரும். எல்லாருக்குமே இது சாத்தியம்தான். இப்ப நீங்க இதுல நான் இருக்கேன், இம்பேஷன்ஸ்ல நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு மலரோ 2 மலரோ எடுக்கும்போது நடக்காத ஒரு விஷயம் நான் ஒரு 5 மலர் கொடுக்கும்போது உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நான் வந்து உள்ளுணர்வு மூலியமா போய்தான் கொடுக்குறேன். டக்குன்னு இப்ப நீங்க பேசும்போது எனக்கு உணர்வா ஒரு மலர் வரும். அந்த மலரை தான் நான் மேக்சிமம் ரெஃபர் பண்ணுவேன். அப்போ அங்க எல்லாருக்குமே நான் இப்ப இந்த சேனல்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் அதிகமா நான் கேட்டிருக்கேன். 90% வந்து நான் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் நான். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியா இருக்கு. சந்தோஷம். அடுத்த அன்பர் காஞ்சனா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நிறைய விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க இதுல. உங்ககிட்ட வந்து கிட்பாக்ஸ் வாங்கி இருக்கிறேன். அதோட வந்து மாத்திரைகள் இந்த பில்ஸும் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். எங்க வீட்டுல தான் சொன்னீங்களா 4 பேர் போட்டுக்கிட்டு இருக்கிறோம்ட்டு. அதுல வந்து
இப்போ நான் அன்னைக்கு கூட உங்ககிட்ட கேட்டேன், எனக்கு அத ஒரு விஷயத்த பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப வந்து சொல்றேன் நானு. அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் தள்ளி போய்கிட்டே இருக்குது, எத்தனை வாட்டி லெட்டர் போட்டாலும் அவங்க வந்து அதுக்கு பதில் போடாம இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு நீங்க வந்து ராக் வாட்டர் எடுத்துங்கம்மான்னு சொன்னீங்க. நீங்க கூட நான் எடுத்துக்கிறத விட ராக் வாட்டர் எடுத்துங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்ப அது ஒரு 4 நாளா மண்டே டியூஸ்டேல இருந்து எடுத்துட்டு இருக்க ஒரு 3-4 நாளா எடுத்திருப்பேன். எடுத்த உடனே பார்த்தாக்கா இப்போ ஒரு நாளைக்கு முந்தி வந்து நேத்து வந்து போன்லயே வந்து சிஎம் செல்லுல இருந்து டைரக்டா வந்து உங்களுக்கு வந்து அந்த துறைக்கு அனுப்பப்பட்டு இருக்குது, நீங்க அதோட தொடர்பு வச்சீங்க, அதாவது வித்தின் 7 டேஸ்ல எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா சிஎம் செல்லுக்கே போனதுனால அது வந்து வித்தின் 7 டேஸ்ல எங்களுக்கு ரிசல்ட். அது வந்து கொஞ்சம் அதாவது அந்த மலர்களுடைய ஒரு நிழல், அதாவது எப்படி சொல்றது, முழு தன்மைய எங்களுக்கு கொஞ்சம் காட்டி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதை பதிவு பண்றதுக்காக தான் இதுல வந்து நான் சொல்றதுக்காக இப்ப கொடுத்து ஒரு 4-5 நாள் இருக்குமா உங்களுக்கு? இருக்கும்மா, இருக்கும். ஒரு 4-5 நாள் தான் இருக்கும். அதிகமா இருக்கிற பட்சத்துல டக்குன்னு முடியுமா? ஒரு நாள்ல முடியும் விஷயம். அது அந்த மாதிரி அதுக்காக அதை சொல்றதுக்காக தான், பதிவு பண்றதுக்காக தான் நான் இப்ப வந்தேன். அதே போல என் பேச்சு கூட நான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அவளுக்கு கூட நேத்து டான்ஸ் ஆடுறதுக்காக போயிருந்த. அவ கூட கொஞ்சம் பயப்படுறவ, அதாவது ஏதாவது ஒரு டான்ஸ் எடுக்கணும்னாக்கா பயப்படுறவ. அதோட இந்த எடுத்துட்டு போனதும் நேத்து நல்லா. அதோட நான் சொன்னேன், நான் ஸ்கொயர் அந்த பில்ஸ் போட்டுக்கிட்டு கொடுத்தேன் நான், அந்த பயம் போகட்டும்னு. அதுக்கப்புறம் நல்லா வெற்றியோட திரும்பி வந்த. அவளுக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்குது, இதுல ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. அதெல்லாம் சொல்றதுக்காக, பதிவு பண்றதுக்காக தான் இப்ப நான் இதுல வந்து நான் சொல்றதுக்காக வந்தேங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். சரிங்க, நன்றிங்கம்மா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடனம்மா. இப்போ வந்துமா, இப்போ மலர் மருத்துவம் அப்படின்னு எடுக்கும் போதே என்ன ஆகுதுன்னா, அதாவது நாம வந்து ஒரு சில விஷயங்களுக்காக மலர் மருந்து எடுத்துட்டு இருப்போம். ஆனா எல்லா விஷயமுமே உங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒரு 3 மாசம் அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டே இருக்கீங்கன்னா, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து எங்க போனாலும் நல்லா பாராட்டுவாங்க, உங்களை நல்லா வந்து மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு எங்க போனாலும் உங்களுக்கு வந்து அந்த பாதைகள் வந்து கிளியரா இருக்கும். இதெல்லாம் நீங்க உணர முடியும். நம்ம மலர் மருந்து எடுக்கும் போது பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கைக்கே வந்து ஒரு இறைவன் கூட இருந்து, ஒரு குரு கூட இருந்து நம்மள வழி நடத்தினா எந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் எடுக்க 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 உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உணர மாட்டீங்க. ஆனா 1 மாசம் 2 மாசம் அப்படி எடுக்க 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 உங்களுக்கு தெரியும். நம்ம எங்க போனாலும் நம்மளுக்கு முக்கியம் கொடுக்குறாங்க, நம்மள வந்து ஒரு மதிப்பு கொடுத்து நம்மள வந்து வரவேற்கிறாங்க. இல்ல நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம், இப்போ நாம ஒண்ணு சாப்பிடணும்னு நினைச்சா கூட அந்த விஷயம் நம்மளுக்கு உடனே கிடைக்கும். நம்ம மனநிலை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இதுலயே தான் நம்மள வச்சிருக்கு இந்த மலர்கள். சிறப்பம்மா, சிறப்பு. மகிழ்ச்சி அம்மா. அடுத்ததாக அவ்வளவுதான் நினைக்கிறேன். ரவிசங்கர் ஐயா மெசேஜ் போட்டிருக்காங்க. ராக்ரோஸ் பிளஸ் இளம் பிளஸ் ஆஸ்பன் பிளஸ் கிளிமாட்டஸ் 4 மெடிசன் கேன் மிக்ஸ் அண்ட் டேக் அம்மா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் பாக்குறேன். அதாவது எடுக்கலாம் அப்படின்னா மனநிலை இல்லாம நம்ம எதுக்கு எடுக்கணும்? நம்ம எதுவுமே மனநிலை அப்படிங்கறதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா நம்ம தேவை இல்லாம ராக்ரோஸ் எல்மு இதெல்லாம் சேர்த்து எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நான் கேக்குறேன் நானு. இப்போ ஒரு மனநிலை உருவாகுது, அப்ப அந்த மனநிலைக்கு ஏத்த மாதிரிதானே நம்ம மலர் நம்ம கொடுக்குறோம். அப்ப அதுதான் அங்க வேலை செய்யும். மனநிலை இல்லாம நீங்க ராக்ரோஸ் நான் எடுக்கணும்னு நினைச்சு எடுத்தீங்கன்னா வேலை செய்யாது. உங்களுக்கு பயமே கிடையாது. நீங்க நல்ல இப்ப ராக்ரோஸோட முழுத்தன்மையாளர்களுக்கு பாத்தீங்கன்னா ராக்ரோஸ் தேவைப்படாதுன்னு சொல்றேன் நானு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ராக்ரோஸோட முழுத்தன்மையில இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எதுக்கு ராக்ரோஸ்? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மனநிலையை பார்க்காம இந்த மாதிரி எல்லாம் நம்ம போக கூடாது. இப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்குது, இந்த மாதிரி நல்லா இருக்கு கேட்கறதுக்குங்கிறதுக்காக போனோம்னா நம்ம அங்கேயே நிக்க வேண்டியதுதான். கரெக்டான ரெமெடி செலக்ட் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள உங்க லைஃப் நிச்சயமா ஒரு மாற்றம், அதாவது நீங்க எழுதி வச்சுக்கலாம், மாற்றம் வந்து நிச்சயம் கண்டிப்பா இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்க லைஃப் உங்களோட பர்சனல் லைஃப்லயும் சரி, உங்களோட பொருளாதாரத்திலயும் சரி, உங்களோட இல்வாழ்க்கையிலும் எல்லாமே
உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே நிறைவேறிக்க ஆரம்பிக்கும்.